அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீட்டு தோட்டத்திலேயே தண்டு கீரையிலேருந்து விதைகள் எப்படி உற்பத்தி பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். வீட்டு தோட்டத்தில் ஒரு செடியை மட்டும் நம்ம விதைக்காக விட்டால் கூட போதும், நம்மளோட சொந்த பயன்பாட்டுக்கு தேவையான விதைகள் கிடைக்கும். இது பாருங்கள், இந்த செடியில் நடுவில் பூங்கொத்து வருது. இதை இந்த ஒரு செடியை மட்டும் நான் இப்போ விதைக்காக விட்டுடுறேன். மற்ற செடிகளை பறித்து நம்ம சமையலுக்கு அன்றாட தேவைக்கு பயன்படுத்திக்கலாம். கீரை விதைகள் நம்ம மாடி தோட்டத்தில் விதைச்சதுமே ஒரு 7லேருந்து 10 நாளைக்குள்ளே முளைச்சி வந்துடும். ஒரு 30-35 நாளில் இருக்கிற நாற்றுகளை நம்ம பிடுங்கி சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். சுமார் 50-60 நாட்கள் வயதுடைய செடிகள்லேருந்து பூக்கள் தோன்ற ஆரம்பிக்கும். அதை நம்ம அப்படியே விட்டுடணும், பறிக்காமல் விட்டுடணும். அதுலேருந்து பூக்கள் தோன்றி அதுலேருந்து விதைகள் செட்டாக ஆரம்பிக்கும். விதைகள் செட்டாகி அது நல்லா முத்தின பிறகு தான் நம்ம அறுவடை பண்ண முடியும். பூக்கள் தோன்றி ஒரு சுமார் 40 நாட்களில் அந்த விதைகள் நல்லா முத்தி வந்துடும். நமக்கு கருப்பு கலரில் விதைகள் மாறி இருக்கும். இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, பூக்கள் தோன்றும்போது அது தண்டு பகுதி நல்ல பச்சை நிறத்தில் இருக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்டு பகுதி நிறம் மாறி மஞ்சள் கலரில், பாருங்கள் இங்கே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும், மஞ்சள் கலரில் மாறும். இப்போ அந்த விதைகள் எல்லாம் மெச்சூர் ஆகிருக்கு அப்படின்றது நம்ம இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தண்டுக்கீரை மட்டும் இல்லை, சிறுகீரை, அரைக்கீரை, முளைக்கீரைன்னு எந்த கீரை வகையில் இருந்தாலும் இதே முறையில் நம்ம விதைகளை சேகரம் பண்ணிக்க முடியும். இந்த விதை சேகரிப்புக்கு நம்ம தனிப்பட்ட முறையில் எதுவும் உரம் போட தேவையில்லை. தண்ணி மட்டும் ஊற்றி அப்பப்போ பராமரிச்சுட்டு வந்தோன்னா போதும். பாருங்கள், விதைகள் நல்லாவே முத்தி அறுவடைக்கு தயார் நிலையில் இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு இதுலேயும் நான் தனிப்பட்ட முறையில் காமிக்கிறேன். முத்து முத்தாக தெரிகிறது தான் விதைகள். பாருங்கள், அதை எடுத்து நீங்கள் கையால் நிமிட்டி பார்த்தீங்கன்னாக்க கருப்பு கலரில் சின்ன சின்னதாக உங்களுக்கு தெரியும், விதைகள் தெரிய ஆரம்பிக்கும். விதைகள் முத்துலனாக்க இளம் பழுப்பு நிறத்தில் இருக்கணும். அந்த சமயத்தில் இன்னும் கொஞ்சம் நாள் செடியிலேயே ஒரு 15 நாள் விட்டு வச்சுருந்து அதுக்கு பிறகு அறுவடை பண்ணணும். இதை நம்ம நிமிட்டி பார்க்கும்போது பாருங்கள், கருப்பு கலரில் சின்ன சின்ன கிரைன்ஸ் தெரியுது. அதுதான் கீரை விதைகள். இந்த பருவத்தில் நம்ம இதை அறுவடை பண்ணிக்கணும். இதை எப்படி அறுவடை பண்ணணுன்னாக்க, அந்த காஞ்சி போன கொத்துகளை மட்டும் நம்ம தனியாக ஒரு சிக்கேச்சரோ கத்தியோ வச்சு இல்லை கையால் கூட ஒடிச்சாலே வந்துடும். கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்து அதை நல்லா சூரிய ஒளியில் அந்த கோதோடையே அப்படியே காய வைக்கணும். அதை இந்த பருவத்தில் விதைகளை தனியாக பிரித்து எடுக்கக்கூடாது. அதை அப்படியே பாருங்கள், இது மாதிரி கட் பண்ணி ஒரு முரத்தில் வச்சு நம்ம வெயிலில் வச்சு நல்லா காய வைக்கணும். இந்த மாதிரி சேகரித்து காய வைக்கும் பொழுது விதைகள் நல்லா முத்தி உங்களுக்கு கருப்பு கலரில் முதிர்ந்த விதைகள் மட்டும் நமக்கு அறுவடைக்கு கிடைக்கும். இது நல்லா காயறதுக்கு ஒரு 3 நாள் ஆகும். கோடை காலத்தில் விதைகள் எடுக்கிறது சிறப்பு. ஏன்னா மழையில் இந்த விதைகள் மழைக்காலத்தில் எடுத்தோம்னாக்க நனைஞ்சு போய் நமக்கு தரமான விதைகள் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் ஜனவரிக்கு பிறகு, மழைக்காலம் முடிந்த பிறகு நான் விதை சேகரிப்பை நான் எப்போவுமே செய்வேன். 3 நாளைக்கு பிறகு இதை சின்ன சின்ன காஞ்ச கொப்புகளை அகற்றிடணும். இப்போ இதை கையாலேயே உருவி நம்ம அந்த தனித்தனியாக எடுத்துட்டு காஞ்ச கொப்புகள் கிளைகளை அப்புறப்படுத்திடுறோம். இப்போ கையாலேயே தேய்ச்சி நல்லா தேய்ச்சி விட்டோம்னாக்க அதில் இருக்கிற அந்த கோதுலேருந்து விதைகள் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இதே மாதிரி நல்லா கசக்கி கோதுகளில் தனியாக நம்ம சேகரிச்சுக்கலாம். சக்கைகளை எடுத்து போட்டுடணும். போட்டுட்டு இப்போ இதை தூத்தி இல்லைன்னா புடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இந்த மரத்தில் அதே மாதிரி புடைச்சி நம்ம விதைகள் தனியாக எடுத்துக்கலாம். இந்த விதைகள் நல்ல முளைப்பு திறனோடு இருக்கும். 1 ஆண்டு வரைக்கும் கூட நம்ம வச்சுருந்து பராமரித்து நம்ம தோட்டத்தில் அப்பப்போ நம்ம தேவைக்கு பயன்படுத்திக்கலாம். விதைகள் தேவைன்னா உங்களுக்கு எங்ககிட்டே விற்பனைக்கு கிடைக்கிது. விதைகள் ஒரு பாக்கெட்டு 20 ரூபான்னு நாங்கள் மாடி தோட்டத்துக்கு விற்பனைக்கு கொடுத்துட்ருக்குறோம். விதைகள் தேவைப்படுறவங்க நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அது கூட மற்ற காய்கறி, நாட்டு காய்கறி விதைகளும் எங்ககிட்ட இருக்குது. நாங்கள் லிஸ்ட் அனுப்புகிறோம். உங்களுக்கு தேவைக்கு மாடி தோட்டத்துக்கு தேவையான விதைகளை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.